இப்போ எல்லாரும் ஒரு சட்டையை போட்டால் அதை அயன் பண்ணி போட்டால் தான் நீட்னஸ். 2000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா கூட அயன் பண்ணி நீட்டாக போட்டால் தானே. எங்களை நம்பி வாஷிங் பண்ணுறவர் இருக்காரு. அன்னன்னைக்கு துணி போட்டால் அன்னன்னைக்கு அவருக்கு காசு கொடுக்கணும். அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு துவைக்கிறதுக்கு முன்கூட்டியே காசு கொடுக்கணும். நாங்கள் கஸ்டமர்கிட்ட எதுவும் முன்கூட்டியே காசு வாங்குறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4000 துணி உள்ளே இருக்குது, வாங்கிட்டு போகாது துணி. அப்போ லாஸ் தானே எங்களுக்கு. நம்ம லவ் பண்ணுறோம் இந்த வேலையை. அதனால இது காசு முக்கியம்லாம் கிடையாது. ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் துணி நம்மளை நம்பி கொடுக்கும்போது அதுக்குரிய ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நம்ம தான். ரெண்டாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. இன்னைக்கு காலையில் வந்தோம்னா 8 மணிக்கு வந்தோம்னா நைட் எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்ல முடியாது. என் பேர் ரமேஷ். லாண்ட்ரி ஒர்க் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக செஞ்சுருக்கோம். நான் பிறந்ததே இந்த கடையில் தான். எனக்கே 44 வயசு ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அப்பாவும் இந்த கடை தான். எங்கள் தாத்தா அந்த காலத்தில் 1927 ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ். எங்களுக்கு அப்புறம் இந்த லாண்ட்ரி தொழிலே முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு. உலக காலமாக எங்கள் அப்பா வேலை செஞ்சு வெறிக்கோஸ் வந்துச்சு காலில். எங்கள் பையன்லாம் படிச்சுட்டான், அவனுக்கு அயன் பண்ணவே தெரியல. இப்போ நாங்கள் அயன் பண்ணி கொடுத்தாதான் அவன் போட்டுன்னு போகிறான். ஏன்னா அவனை இந்த கடை பக்கமே நாங்கள் சேர்க்காம விட்டோம். வேணாம், தேவையில்லை. நம்ம பெண்கள் ஒன்றுமே தெரியாது, அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு போட்டால் சொல்லணும்னு சொல்றதெல்லாம் சும்மா இந்த காலத்துக்கு எடுபடாது. எல்லா இடத்துலையும் பொம்பளைங்க இருக்காங்க. அவங்கள கட்டின கணவன் ஊக்குவிக்கணும். இப்போ பிஸ்னஸ் எனக்கே உடம்பு முடியும்னா கூட அவங்க இந்த கடையை நடத்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்காங்க. நாங்கள் கடையை தந்தாதான் எங்களுக்கு சாப்பாடு வாழ்வாதாரமே. 100 வருஷமா கடையை தந்து எங்களுக்கு சொந்த வீடோ சொந்தமா இடமோ சொந்தமா எதுவுமே கிடையாது. ஒரு வீடு சொந்தமா இப்போதைக்கு அது முடியல.